இப்போ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு நேத்து வந்து என்ன பார்த்தோம், வால்யூம் பத்தி ஃபுல்லா பார்த்துருந்தோம் இல்லையா? இதுல எல்லாம் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து எடிட் இது பண்ணணும். கர்சர் மட்டும் சரியா ஒர்க் ஆகாது வந்துட்டு வீடியோல. அதனால வந்துட்டு நான் வீடியோ கர்சர் வந்து எனேபிள் பண்ணி இது ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் திரும்ப வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் மேக்ஸிமம். நேத்து பண்ண கர்சர் பண்ணாம பண்ணிட்டேன் திரும்ப வந்துட்டு மறந்து போய். இன்னைக்கு நான் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்னாப்ஷாட்டை வச்சு பார்க்கலாம். நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸ்னாப்ஷாட்டுக்கும் ஏஎம்ஐக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே ஸ்னாப்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸ்னாப்ஷாட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏஎம்லேயும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்ஐலே செப்பரேட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஎம்ஐ கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎம்ஐனா என்னன்னு சொல்லியிருக்கோம். இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் காப்பி ஓகேவா, ஃபுல்லாகவே எடுக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஏஎம்ஐ பேக்கப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஏஎம்ஐ பேக்கப் வந்து ஃபுல்லாக எடுத்துரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்லி டேட்டாவை மட்டும்தான் எடுக்கும் ஸ்டோரேஜ். இங்கே நீங்கள் ஸ்னாப்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, யூ கேன் பேக்கப் தி டேட்டா ஆன் யுவர் இபிஎஸ் வால்யூம் டு S3 பை டேக்கிங் தி பாயிண்ட் டைம் ஸ்னாப்ஷாட்னு சொல்கிறாங்க ஓகேவா. நீங்கள் வந்து பேக்கப் எடுத்தீங்கன்னா பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டேட்டா மட்டும்தான் எடுக்கும். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்னா S3ல ஸ்டோர் ஆகும். பட் நம்ம வந்து விசிபிள் பண்ண பார்க்க முடியாது ஓகேவா. ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் இன்க்ரிமெண்டல் பேக்கப் தான் ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்னைக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து கீழே இருக்குது, அது போகலாம் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் இன்க்ரிமெண்டல் பேக்கப் விச் மீன்ஸ் தட் only the blocks on the device that you have changed after you most recent snapshot are saved சொல்லியிருக்குது ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு டெய்லி பேக்கப் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தோன்னா டெய்லி பேக்கப் நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குண்ணே. சாரி, இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு டெய்லி பேக்கப் இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குண்ணே. இதான் பேக்கப்னு வச்சுக்கோங்க, டெய்லி பேக்கப் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போது 7 days பேக்கப் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெய்லி வந்து ஃபுல் பேக்கப் எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் பேக்கப் ஃபர்ஸ்ட் பேக்கப் தான். அங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல் பேக்கப் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சண்டே வந்து ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட் பேக்கப் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னா பேக்கப் ஆன் சண்டே எடுக்கிறீங்க ஓகேவா. எடுத்துகிட்டு நீங்கள் மண்டே வந்து திரும்பவும் பேக்கப் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். நம்ம அதை பார்க்கலாம் எப்படி ஷெடியூல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஓகேவா. மண்டே வந்து நீங்கள் பேக்கப் ஷெடியூல் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே வரும் ஓகேவா. ஜஸ்ட் இங்கேருந்து பேக்கப் எடுக்கிறீங்கன்னா இது என்ன ஆகணும்னா ஜஸ்ட் இங்கே செக் பண்ணும் பேக்கப் வந்துட்டு இங்கேக்கு என்ன அப்டேட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாக பேக்கப் எடுத்துருச்சு. சண்டே ஃபஸ்ட் டைம் பேக்கப் எடுக்கிறீங்க, இன்றைக்கி வந்து பேக்கப் எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லாக பேக்கப் எடுத்துருச்சு. நாளைக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க ஓகேவா. இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு 100 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 GB வந்துட்டு ஃபுல் பேக்கப் எடுத்துருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 GB வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 GB மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அப்டேட்டட் டேட்டா, இங்கே வந்து அப்டேட்டட் டேட்டா வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 20 GB அப்டேட் ஆகிருக்கு சண்டே டு இங்கே வந்து மண்டே. இங்கே வந்து பார்த்தோன்னா மண்டே வந்து பார்த்தோன்னா ஒன்லி 20 GB வந்துட்டு
நமக்கு வந்துட்டு அப்டேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 20 GB வந்து மண்டே அப்டேட் ஆயிருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 10 GB அப்டேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஒரு 2 GB அப்டேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து வெனஸ்டே வந்து பார்த்தோன்னா ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு பேக்கப் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு 5 GB வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா சும்மா 1 GB வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மண்டே ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னா அது என்ன ஆகும், ஃபுல் பேக்கப் சண்டே வந்து ஃபுல் பேக்கப் போடும். மண்டே வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து மண்டே டு சண்டே டு மண்டே வந்து பார்த்தோன்னா ஒரு 20 GB வந்து டேட்டா வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா வீக்கெண்டுன்றதுனால இங்கேருந்து இங்கே வந்து டேட்டா வந்து பல்க் லோடு நிறையா ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பல்க் லோடு ஓடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மண்டே வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே இன்ஸ்டன்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு இன்ஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோம். இங்கே வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்கன்னா இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸை பேக்கப் எடுக்கும்போது சண்டே வந்து ஃபுல்லாக எடுத்துருது 100 ஜிபியும். மண்டே வந்து நீங்கள் பேக்கப் எடுத்தால் இந்த 120 GB பேக்கப் எடுக்காது, ஒன்லி 20 GB மட்டும் தான் பேக்கப் எடுக்கும். இதுதான் இன்க்ரிமெண்டல் பேக்கப்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு டியூஸ்டே எடுக்கிறீங்கன்னா டியூஸ்டே வந்துட்டு இங்கே இந்த ரெண்டுக்கும் கூட வந்து எங்கே நீங்கள் வந்து இன்கேஸ் இன்சர்ட் அப்டேட் எது டேட்டா சேஞ்ச் ஆகிருந்தாலும் சரி, புதுசாக டேட்டா ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த டேட்டா மட்டும் தான் எடுக்கும். பிளாக் வைஸாக எடுக்கும். ஓகேவா? அதான் கீழே இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து வரிசை எடுத்துகிட்டே போகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்டலில் தான் பேக்கப் எடுக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இங்கேயே சொல்லிட்டாங்க வந்து விச் மீன்ஸ் தட் ஒன்லி த பிளாக்ஸ் ஆன் தி டிவைஸ். ஓகேவா? பிளாக் வைஸாக தான் இருக்கும். ஃபார் பிளாக் இது ஓஎஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பிளாக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4Kன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓஎஸ் லெவல் பிளாக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4K இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட்லேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து இருக்கலாம். எப்படி என்னென்னா இங்கே வந்து 4K இன்ட்டு 20 GB டிவைட் பை 4K போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த பிளாக்ஸ் வந்து இங்கே வந்து பேக்கப் எடுக்கும். பிளாக் வைஸாக தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே பேக்கப் எடுக்குன்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திஸ் மினிமைஸ் தி டைம் ரிக்வயர்ட் டு கிரியேட் தி ஸ்னாப்ஷாட் அண்ட் சேவ் ஆன் தி ஸ்டோரேஜ் காஸ்ட் பை நாட் டூப்ளிகேட்டிங் டேட்டா வந்துட்டு. ஓகேவா? இங்கே வந்து ஏன் என்னென்னா இங்கே வந்து இப்போ இன்க்ரிமெண்டல் பேக்கப் எடுக்கிறீங்க. இங்கே வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் எடுக்குதுன்னா சண்டே டு மண்டே என்ன அப்டேட் ஆச்சு, அதுக்கப்புறம் மண்டே டு டியூஸ்டே என்ன அப்டேட் ஆச்சு, டியூஸ்டே டு வெனஸ்டே என்ன அப்டேட் ஆச்சு, வெனஸ்டே டு தேர்ஸ்டே, தேர்ஸ்டே டு ஃப்ரைடே, ஃப்ரைடே டு சாட்டர்டே, திரும்ப வந்து சாட்டர்டே டு சண்டே, இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நெக்ஸ்ட் வந்து அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபுல் பேக்கப் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கும். அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இன்கேஸ் இது பேக்கப் நீங்கள் டெலிட் பண்ணாலும் திரும்ப வந்து ஒரு பேக்கப் எடுக்கும். அது கீழே சொல்லியிருப்பாங்க, அதை வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து பேக்கப் எடுக்கும்போது டைம் கன்சூமிங் டைம் வந்து நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியமானது வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் நமக்கு சேவ் ஆகும். டூப்ளிகேட் டேட்டா வந்து அலோவ் பண்ணாதுன்றதுனால. ஓகேவா? when you deleting the snapshot only the data unique to that snapshot is removed. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து each snapshot contains all of the information that needed to restore your dataன்னு சொல்கிறாங்க வந்து. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா from the moment when you taken was டு நியூ இபிஎஸ் வால்யூம் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேக்கப் டெலிட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் டெலிட் ஆகும். திரும்ப வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கும்போது சேர்த்து எடுத்துக்கும். ஓகேவா? அதனால் வந்து இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து when you create the EBS வால்யூம் பேஸ்ட் ஆன் தி ஸ்னாப்ஷாட் தான் வந்துட்டு நீங்கள் ஸ்னாப்ஷாட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் பிகைன்ஸ் தி எக்ஸாக்ட் ரிப்ளிகா ஆஃப் தி ஒரிஜினல் வால்யூம் தட் யூஸ் டு கிரியேட் தி ஸ்னாப்ஷாட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எல்லாமே ஒரே வால்யூம்னு வச்சுக்கலாம். வால்யூம் மீன்ஸ் நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? வந்துட்டு வால்யூம் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டவ் ஸ்லாஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் விடிபின்னு இருக்கும் இல்லையா? அந்த விடிபி விடிஎஃப்னு இருந்துச்சு. அந்த இது பார்த்தோன்னா அந்த இதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்கன்னா அந்த வால்யூம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பேக்கப் எடுக்கிறீங்கன்னா அந்த வால்யூம் வந்து என்ன ஆகணும்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டாக கிரியேட் ஆகிடும். ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வால்யூம் வந்து ஸ்னாப்ஷாட் பேக்கப்பாக எடுக்கிறீங்க. இன்னொரு ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரெப்ளிகா தான் அந்த வால்யூமில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து இங்கே வந்து ஒரிஜினலாக வந்துடும். அதை தான் நேற்று வந்து பார்த்துருந்தோம் நம்ம வந்துட்டு இல்லையா?
அதான் வந்து நேற்று வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இந்த ரிப்ளிகேட்டட் வால்யூம் லோட்ஸ் டேட்டா இன் தி பேக்ரவுண்ட் ஸோ தட் யூ கேன் பிகைன் யூஸிங் இட் இமீடியட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட்டட் பேக்ரவுண்டில் தான் வந்து எல்லாமே நடக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பண்ணுவோம், ஆனால் வந்து நமக்கு தெரியாது. இங்கே வந்து நம்ம ரீஸ்டோர் நேற்று கொடுத்துருந்தோம் இல்லையா, நம்ம இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வால்யூம் ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு 2 GB வால்யூம் வந்து கிரியேட் பண்ணோம் நேற்று இதில் வந்து வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு. ஓகேவா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அது சேமாக வந்து பேக்ரவுண்டில் எல்லாமே நடக்கும், நம்ம மேனுவலாக எதுவுமே பார்க்க முடியாது. ஓகேவா, அதான் மெயின் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகுன்றது மேலேயே சொல்லிட்டாங்க வந்துட்டு. S3 தான் இது வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அதனால் if you access data that has not been loaded yet, the volume immediately downloads the requested data from the S3ன்னு சொல்கிறாங்க. S3 தான் வந்து இது இருக்கும், நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இது பேக்ரவுண்ட் ப்ராசஸில் எல்லாமே ஓடும். ஓகேவா, இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து க்ளவுட் வாட்சில் வரும்போது பார்க்கலாம், அதனால் இதை விட்டுலாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து மல்டி வால்யூம் ஸ்னாப்ஷாட் வந்துட்டு. ஸ்னாப்ஷாட் கேன் பி யூஸ் டு கிரியேட் a backup of critical loads such as large database or the file system spans across மல்டிபிள் EBS வால்யூம் சொல்லிட்டு மல்டி வால்யூம்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா. நேற்று மல்டி வால்யூம்ஸ் வந்து ஸ்னாப்ஷாட் எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது நம்ம இங்கே பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று இங்கே கொடுத்துருப்போம் வால்யூம் வந்து நேற்று வால்யூம்லேயே இங்கேயே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு மல்டி வால்யூம். நேற்றை பார்த்துருக்கோம், அந்த இது வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே இருக்குது இல்லையா. இங்கே வந்து பார்த்தோன்னா அட்டாச்சி மல்டி வால்யூம் வந்துட்டு பார்த்தோன்னா இது மல்டி வால்யூம் வந்துட்டு ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி. நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் வால்யூம் வந்து அட்டாச் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து எப்படி இருக்கும், மல்டி வால்யூம் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் ஐஓபிஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணால் மல்டிபிள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம்னு இங்கே இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் மல்டி வால்யூம்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸில் மல்டிபிள் வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து தனித்தனி செப்பரேட் வால்யூம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து செப்பரேட் வால்யூம்னு வச்சுக்கலாம். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4ன்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாமே அடிஷனல் வால்யூம். நம்ம வந்து ரூட் வால்யூம் செப்பரேட்டாக இருக்கும், இது வந்து அடிஷனல் வால்யூம்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒவ்வொரு வால்யூமாக நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் வால்யூமையும் ஒரே பேக்கப்லேயே வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பேக்கப் வந்துட்டு. அதுவும் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மல்டி வால்யூமில் வந்து பார்த்தோன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து மல்டி ஸ்னாப்ஷாட் வந்துட்டு. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இது வந்து பார்க்கலாம் மல்டி வால்யூம் வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை, ரெண்டு டைப் தான் அங்கே இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா வால்யூம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் வந்து பார்த்தோன்னா. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணால் அந்த இன்ஸ்டன்ஸில் உள்ள எல்லா வால்யூம் வந்து பேக்கப் எடுத்துரும், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸிங்லாம் வந்துட்டு இது செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம் ப்ரைஸிங் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேலே இருக்குது ப்ரைஸிங் பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய பார்க்கணும் இதில் வந்துட்டு. இதில் இருக்கும் எல்லாமே வந்துட்டு. பட் இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜஸ் ஃபார் யுவர் ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர்டு பிகாஸ் த ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் இன்க்ரிமெண்டல் டெலிட்டிங் ஸ்னாப்ஷாட் மைட் நாட் ரெடியூஸ் யுவர் டேட்டா ஸ்டோரேஜ் காஸ்ட்ன்றான். ஓகேவா, நீங்கள் வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் தான் எடுக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இதை வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்னாப்ஷாட்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேட்டாவுடைய இது ஸ்டோரேஜுடைய காஸ்ட் எதுவுமே வந்து ரெடியூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க வந்துட்டு. அதை வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதை வந்து பார்க்கலாம், அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டேட்டா வந்துட்டு எப்படி இது ஒர்க் ஆகும்னு சொல்லணும்னா டேட்டா ரெஃபரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பை ஸ்னாப்ஷாட் இஸ் ரிமூவ்டு when the snapshot is deleted பட் இந்த டேட்டா ரெஃபரன்ஸ் பை another snapshot is preservedன்னு இருக்கு. நீங்கள் வந்து இப்போ ரெண்டு டேட்டா இங்கே வந்து இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 3 டைப்ஸ் எடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6GB ஒரு பேக்கப் எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2GB இன்க்ரிமெண்டல் பேக்கப் ஓடி இருக்கு, 4GB ஒன்று ஓடி இருக்கு, 2GB ஒன்று ஓடி இருக்கு. ஓகேவா, ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஏல வந்து பார்த்தோன்னா 10GB எடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்கள் 10GBயில் வந்து பார்த்தோன்னா 4GB வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸ், இங்கே வந்து ஃபஸ்ட்டு 6GB எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 4GB எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2GB எடுத்துருக்காங்க சியில் வந்து பார்த்தோன்னா. இப்போ இங்கே வந்து ரிமூவ் பண்ணால் என்ன ஆகுன்றதா இங்கே வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு. இதில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து பார்க்கணும் இது வந்துட்டு. அதான் ப்ரைஸிங் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டேட்டாவை டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் வந்துட்டு பெருசாக வந்து இந்த ரிடியூஸ் ஆகாதுன்றது அவங்களுடைய இது வந்துட்டு. ஓகே, அங்கே வந்து பார்த்தோன்னா இன்க்ரிமெண்டல் பேக்கப் எப்படி எடுக்கும்னு சொல்கிறத இங்கே வந்து நான் மேலே சொன்னதான் வந்துட்டு.
ஓகேவா. ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் 1ல் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வால்யூம் இஸ் 10 GB ஆஃப் டேட்டா பிகாஸ் ஸ்னாப் ஏ வந்து இஸ் ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் டேக்கன் ஆஃப் தி வால்யூம். ஓகேவா. வால்யூம் வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, 10 GB வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் தான் வந்துட்டு, அதனால் வந்து 10 GB அப்படியே எடுத்துருச்சு வந்துட்டு. ஓகேவா. இங்கே வந்து சொல்லி இந்த என்டையர் 10 GB ஆஃப் டேட்டா மஸ்ட் பி காப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஸ்டேட் 2ல் வந்து பார்த்தா இந்த வால்யூம் ஸ்டில் கண்டெயின் 10 GB ஆஃப் டேட்டா பட் 4 GB ஹஸ் சேஞ்சுடு. ஓகே. இங்கே வந்து பார்த்தோன்னா 10 GB டேட்டா இருக்குது. இந்த 10 GBயில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் நடந்திருக்கு 4 GB மட்டும். ஓகேவா. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்சர்ட்னா ஆட் ஆகிட்டு இருக்கும், அப்டேட் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்டேட் நடந்தனால என்னாச்சு வந்துட்டு அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு. ஒன்லி சேஞ்சு பிளாக் ஒன்லி தான் வந்து பேக்கப் எடுக்கும், கிரிமினல் பேக்கப் வந்துட்டு. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்னாப் பி நீட்ஸ் டு காப்பி அண்டு ஸ்டோர் ஒன்லி தி 4 GB தட் சேஞ்ச் ஆஃப்டர் ஸ்னாப் ஏ வாஸ் டேக்கன் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஏ வந்து பார்த்தோன்னா 10 GB பட் வந்து ஸ்னாப் பி வந்து பார்த்தோன்னா 4 GB தான். ஏன் என்னென்னா ஸ்னாப் ஏ வந்து ஒன் டே இது வந்து சண்டே எடுத்துக்கான்னு வச்சுக்கோங்களேன் 10 GB வந்துட்டு. ஸ்னாப் பி பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்துருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன், மண்டே வந்து ஒன்லி 4 GB டேட்டா மட்டும் அப்டேட் ஆகிருக்குது. ஓகேவா. அதனால் அதை மட்டும் தனியாக வந்து பேக்கப் எடுத்துரும். ஓகே. இந்த அதர் 6 GB ஆஃப் அன்சேஞ்ச் டேட்டா வந்துட்டு அன்சேஞ்ச் டேட்டா எப்படி இருக்குன்னா விச் ஆர் ஆல்ரெடி காப்பீடு அண்ட் ஸ்டோர்டு இன் ஸ்னாப் ஏல ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு அது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அது ஸ்னாப் பி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கும் இன்கேஸ் நீங்கள் காப்பி ஏதாவது பண்ணுறீங்கன்னா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2 GB ஆஃப் டேட்டா இஸ் பின் ஆர்டர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 12 GB இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்டேட் மட்டும் நடந்திருக்கு. ஓகேவா. அதனால் வந்து 10 GB வந்து பார்த்தோன்னா அது எப்படி எடுத்துருக்கு, இங்கே வந்து 10 GB ப்ளஸ் 4 GB இதை வந்து ரெஃபரன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு இங்கே வந்துட்டு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா 2 GB ஆட் பண்ணியிருக்காங்க, 2 GB வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் டோட்டலாக 12 GB இங்கே வந்து 12 GB இருக்குது. இது வந்து 10 GB தான். 10 GBயில் இங்கே வந்து எதுவுமே ஆட் பண்ணலை பட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிச்சு. ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கும். அதனால் டூப்ளிகேட் வேல்யூ எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இங்கே வந்து ஸ்னாப் சி நீட்ஸ் டு பி காப்பி தட் ஸ்னாப் சி நீட்ஸ் டு காப்பி தி 2G தட் வேர் ஆர்டர்ட் ஆஃப்டர் ஸ்னாப் பி வாஸ் டேக்கன் வந்துட்டு. ஓகேவா. ஸ்னாப் இங்கே வந்து பார்த்தோன்னா 2G வந்து பார்த்தோன்னா ஸ்னாப் பி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு 2 GB வந்து டேட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. அது மறுநாள் வந்து பேக்கப் எடுத்துக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் இதை தான் மேக்ஸிமம் படிச்சுக்கணும் வந்துட்டு. இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் வந்துட்டு. ஏன்னா வந்து இது திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பார்க்கணும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா மேக்ஸிமம் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஒரு வீடியோ போட்டு பாருங்கள். இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து தியரிட்டிக்கலாக வந்து மைண்டில் நிற்கும், மறக்கவே மறக்காது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஸ்னாப்ஷாட்னா என்னன்னு சொல்லி இங்கே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே கிரியேட் பண்ணுறது, ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் திரும்பவும். மேக்ஸிமம் திரும்ப அவங்க சொல்கிறது என்னென்னா எல்லாமே S3 ரெஃபர் பண்ண தான் சொல்கிறாங்க. ஓகே. S3ல தான் பேக்கப் எல்லாமே ஸ்டோர் பண்ணும். நீங்கள் அது இன்க்ரிமெண்டல் பேக்கப் எல்லாமே திரும்ப சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாமே பாருங்கள், திரும்ப படித்து பாருங்கள். நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன், நீங்கள் தியரிட்டிக்கலாக போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்கிரிப்ஷனும் அதே மாதிரி தான். என்கிரிப்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து புதுசாக வந்து கீழே கிரியேட் பண்ணல. என்கிரிப்ஷன் செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து ஒரு செஷன் இருக்குது, அதில் வந்து பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி செஷனில் என்கிரிப்ஷன் புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எதோட வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். காமன் தான். ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் என்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் அந்த என்கிரிப்ஷன் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே என்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். நாட் என்கிரிப்ட், இந்த வால்யூமே என்கிரிப்ட் ஆகலை, அதனால் வந்து நமக்கு நாட் என்கிரிப்ட்னு வருது. இன்கேஸ் நீங்கள் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து என்கிரிப்ட்னு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் வந்துட்டு 1 GB கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வால்யூம் கிரியேட் பண்ணும்போது எப்பவுமே வந்து சைஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருவாங்க. ஓகேவா. அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து 2Cயில் தான் இருக்குது. டிஃபால்ட்டாக 2Cயில் தான் எப்பயுமே கிரியேட் ஆகுது. ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் 2C வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வேறு எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து என்கிரிப்ஷன் வந்து இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும் வால்யூமில் வந்துட்டு. டிஃபால்ட்டாக நமக்கு வந்து டிஃபால்ட் தான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இது இல்லை, CMS வந்து நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ணலை இங்கே வந்துட்டு. ஓகேவா. அதனால் இது காமிக்கலை. இல்லாட்டி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம என்கிரிப்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து டிஃபால்ட் என்கிரிப்ஷன் வந்துட்டு ஓகேவா. இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட் ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 2 வால்யூம் இருக்குது. உங்களுடைய வால்யூம் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே என்கிரிப்டட்னு எனேபிள் ஆயிடுச்சு. இதே இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே நாட் என்கிரிப்டன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை என்கிரிப்டட் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே என்கிரிப்டன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா ப்ரொடக்ட் பண்ணுறதா வந்துட்டு யாருமே வந்து உங்களுக்கு டேட்டா வந்துட்டு எதுவுமே திருட முடியாதுன்றதுனால வந்துட்டு மேக்ஸிமம் என்கிரிப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிஎம்கே வந்து நம்ம செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி பார்க்கலாம், நம்ம லேட்டராக வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மல்டி வால்யூம் ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மல்டி வால்யூம்ன்றது ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் வால்யூம் தான். நீங்கள் என்ன வால்யூம் கொடுக்குறீங்களோ அந்த வால்யூம் மட்டும் பேக்கப் எடுக்கும். இந்த வால்யூம் தான் பேக்கப் எடுக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி வால்யூம் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஐடி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் சேர்ந்து வந்துடும். சரி, இன்னும் நம்ம அட்டாச் பண்ணலை இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு. இப்போ பாருங்கள், அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ இந்த 1 GBவும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப இங்கே வந்து பேக்கப் எடுத்திங்கன்னா இது வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 இன்யூஷன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தா 2 வந்துருச்சு இல்லையா. நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வால்யூம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த 10 வால்யூமையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரே சிங்கிள் ஷாட்லேயே நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அதான் வந்து இவங்கன்னு சொல்கிறாங்க வந்துட்டு மல்டி வால்யூம் ஸ்னாப்ஷாட்ன்றது வந்துட்டு ஓகேவா. நீங்கள் வந்துட்டு சிங்கிள் வால்யூம்னா நீங்கள் வால்யூம் சூஸ் பண்ணிக்கணும் டைப் வந்துட்டு. அதே மாதிரி மல்டி வால்யூம்னா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து செலக்ட் ரிசோர்ஸ் டைப் வந்து நீங்கள் வந்து ஒன்று வால்யூம் செலக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம்னா அந்த பர்டிகுலர் வால்யூம் மட்டும் எடுக்கிற மாதிரி இங்கே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ்னால் இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ வந்து 20 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஐடி மட்டும் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த 20 அடிக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து 20 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, நான் என்னோடய ஐடியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி நேற்று சொன்னதான் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, டேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நான் சும்மா சாம்பிள்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிள்னு வந்துடும். அதனால் வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி வச்சு கிரியேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் அந்த கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்துட்டு இப்போ இன்சர்ட் அப்டேட் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேக்கப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா டேட்டாவுமே வராது, கரண்டில் உள்ள டேட்டா கரெக்டாக வராது. ஓகேவா. அதே மாதிரி இந்த மெமரியில் கேட்சில் இருக்கும், கேட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லாட்டி வந்து மெமரியில் இருக்கும்போது உள்ள டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு பேக்கப் எடுக்காது வந்துட்டு ஓகேவா. அதனால் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் டேட்டா வேணும்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக போயிட்டு நீங்கள் உங்களுடைய இதை வந்துட்டு வால்யூமை வந்துட்டு டிட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேக்கப் எடுத்திங்கன்னா இங்கே வந்து எதுவுமே அக்சஸ் ஆகாது. சரி, நான் வந்து இது மேக்ஸிமம் வந்துட்டு அடிஷ்னல் வால்யூம் மட்டும் தான் டிட்டாச் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இது எதுவுமே பண்ண முடியாது. ரூட் வால்யூம் வந்துட்டு ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இல்லை இது வந்து இது புதுசாக தான் இருக்குது, டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜர் வந்துட்டு. இது என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம இது வந்து ஒரு லைட்டாக பண்ணி பார்க்கலாம் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்னாப்ஷாட் எப்படி கிரியேட் பண்ணுறது இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்னாப்ஷாட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஈஸி டு கன்சோல்குள்ளே போய்க்கோங்க, ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எங்கே இருக்குன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் கீழே நீங்கள் ஸ்னாப்ஷாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து
ரிசோர்ஸ் டைப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கன்றாங்க வால்யூம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து வால்யூமில் வந்துட்டு உங்களுடைய வால்யூம் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான், அது மாதிரி டேக்கும் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கொடுத்துட்றீங்க. அதே மாதிரி இங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லாங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு ஈஸி கன்சோலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஈஸி கன்சோல் தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இங்கே எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்துட்டு இந்த நேவிகேஷன் பேன்ன்றது இதான் நேவிகேஷன் பேன். இந்த நேவிகேஷன் பேனில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு சூஸ் கிரியேட் ஸ்னாப்ஷாட். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் வந்துட்டு செலக்ட் ரிசோர்ஸ் டைப்பு. இது வந்து ரிசோர்ஸ் டைப் வந்து வால்யூம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய வால்யூமை செலக்ட் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணாலே இங்கே 2 வால்யூம் இருக்கும். உங்களுக்கு என்ன வால்யூம் வேணுமோ அந்த வால்யூமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வால்யூம் நேமும் உங்களுக்கு சரியாக தெரியல என்னென்னா இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கும் டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். டேக் வந்து எல்லாமே உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிஷ்னல் வால்யூம் சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். ஏன்னா நீங்கள் இந்த பேஜை ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் இங்கே ஏதாவது மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் இதை ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும். அது மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு சரியாக இது வந்து என்னன்னு தெரியலன்னா இங்கே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஐ கர்சரில் வந்துட்டு ஐயில் வந்து உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதோடைய இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்துட்டு அடிஷனல் வால்யூம் மட்டும் கொடுத்துருக்கேன்னா அடிஷனல் வால்யூம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா இது என்கிரிப்டடா டீக்ரிப்டடாக வந்துடும். கீயும் வந்துட்டு உங்களுடைய கீக்கு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன எதுக்காக பேக்கப் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடிஷனல் வால்யூம் ஸ்னாப்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா, கொடுத்துட்டு இது வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா வந்து வரிசையாக வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம இது மட்டும் போதுன்னா விட்டுடலாம். விட்டுட்டு வந்து இங்கே வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரிஸ்டோன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ப்ரைஸ் காஸ்ட்டு வந்துடும். அதனால் இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். நேற்றே வந்து நான் வந்து கிளிக் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து என்ன இது வந்ததுன்னு தெரியல. ஏன்னா சார்ஜஸ் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வரக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு. மேக்ஸிமம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எவ்ரி மந்த் நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அமௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்கேஸ் ₹1 ₹2 இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணிடணும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட்டை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, 1 GB ஸ்னாப்ஷாட் வந்துட்டு இங்கே வந்து நம்ம எம்டியாக தான் இருக்குது, டேட்டா எதுவுமே இல்லை. அதனால் வந்து டேட்டா இருந்தால் மட்டும்தான் வந்து பேக்கப் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா நம்ம அதே மாதிரி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஈஸி டு கன்சோல்ல போகிறீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நேவிகேஷன் பேனில் பிளாக் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்து ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறீங்க. செலக்ட் ரிசோர்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்னு சூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடலாம். ஜஸ்ட் வந்துட்டு கன்சோலில் போங்க, ஈஸி டு கன்சோல். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நேவிகேஷன் பேனில் பிளாக் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்து ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுங்கன்றாங்க. கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிசோர்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூஸ் பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுங்கன்றாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் வந்துட்டு ஒரு லிமிடேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். select the instance ID for which you want to create simultaneous backup for all of the attached EBS volumes. Multi volume snapshot supports up to 40 EBS தான் சப்போர்ட் பண்ணோம் per instance வந்துட்டு. ஒரு மல்டி ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வேணும்னா இப்போ வந்து ஒரு 80 ஸ்னாப்ஷாட் 80 வால்யூம் வச்சுருக்கீங்க, நான் தெரியல எவ்வளோ வால்யூம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பார்க்கவே இல்லை இன்னும் வந்துட்டு. அதனால் உங்களுக்கு தியரட்டிக்கலாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வால்யூம் வந்து ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸில் எத்தனை வால்யூம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை அது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா இங்கே லிமிடேஷன் ஒன்று இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து லிமிடேஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லிமிடேஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர் இன்சூரன்ஸுக்கு எத்தனை வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுன்றதை இவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு போகணும். அப்படியே வால்யூம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், எவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து டெராபைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் வால்யூம் வந்து கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் படிங்க. இது வந்து இதை மட்டும் பார்த்தாது, டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். படித்தா தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு இங்கே 40 தான் கொடுக்க முடியுன்றாங்க. நம்ம இங்கே போகலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்னாப்ஷாட்டில் இங்கே உங்களுடைய இன்சூரன்ஸ் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம்னா எந்த பர்பஸ்க்காக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வால்யூம் வந்து அடிஷ்னல் வால்யூம் டிட்டாச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் திரும்ப ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே அவைலபிள் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்குது அவைலபிள்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம திரும்ப வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அட்டாச் பண்ணிட்டோம். நான் அட்டாச் ஆகிட்டு தான் இருக்குது. சம்டைம் வராட்டி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரூபா கொடுத்து பாருங்கள். இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, வால்யூம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 2 வால்யூம் வந்துடுச்சு. இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மல்டிபிள் வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு, நீங்கள் வால்யூம் செலக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆப்ஷனல் ஒன்று கொடுத்துருக்காங்க, செட்டு எக்ஸ்க்ளூட் ரூட் வால்யூம் வந்துட்டு. ரூட் வால்யூம் வந்து நீங்கள் டெய்லி பேக்கப் எடுக்கணும்னு தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் இது கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது டிசேபிள் ஆயிரும். பாருங்கள், டிசேபிள் ஆயிடுச்சு. இதை வந்து அக்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இபிஎஸ் வால்யூம் ஒரு 40 இபிஎஸ் வால்யூம் இருக்குன்னா அப் டு 40 வரைக்கும் எடுத்துக்கலான்றாங்க இல்லையா? 40 இபிஎஸ் வால்யூம் அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் இதையும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு காப்பி, நீங்கள் வந்து டேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம்னா அப்படி நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரீவியஸில் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த டேக் அப்படியே வந்துடும் ரெண்டுலேயுமே. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே கிரியேட் ஆகிடும். நமக்கு இப்போ தேவையில்லை, அதனால் விட்டுடலாம். நான் கிரியேட் ஸ்னாப்ஷாட் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து அப்படியே விட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன் வந்துட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டூரிங் ஸ்னாப்ஷாட் த ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் மேனேஜர் டுகெதர். இப்போ ஒன் ஆஃப் தி ஸ்னாப்ஷாட் இன் தி வால்யூம் செட் ஃபெயில்ஸ்னா த அதர் ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் மூவ்டு டு எரர் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி வால்யூம் செட்டு. ஓகே, ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதர் ஸ்னாப்ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் செட் இது வந்து எரர் தான் வந்துடும். யூ கேன் மானிட்டர் தி ப்ராக்ரஸ் ஆஃப் யுவர் ஸ்னாப்ஷாட் யூஸிங் தி க்ளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் வந்து. நம்ம க்ளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய டாபிக் தான். அதனால் வந்து அதில் வந்து இதுலேயே நிறைய வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா சர்வீஸுமே இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து பார்க்கலாம் இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் இதெல்லாம் கிரியேட் பண்ணி எப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்தான். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட் டெலிஷன் சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? இங்கே வந்து இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட் டெலிஷன்னா உங்களுக்கு வந்து இது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்னாப்ஷாட்டை வந்து உங்களுடைய எந்த ஸ்னாப்ஷாட்டோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். ஓகேவா? டெலிட் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்டல் ஸ்னாப்ஷாட்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்காது டெலிட் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 GB இங்கே 1 GB க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு GB வந்துட்டு இன்னொரு 1 GB பேக்கப் எடுக்கலாம். இதை வந்து என்னோட பேக்கப் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு இங்கே வந்து அடிஷ்னல் வால்யூம் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ 2 இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து இப்போ மண்டே க்ரியேட் பண்ண வச்சுக்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நேற்று க்ரியேட் பண்ண வச்சுக்கலாம்.
சாட்டர்டே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்துட்டு டெலிஷன் அதே மாதிரி தான் வந்து இஃப் யூ மேக் பீரியாடிக் ஸ்னாப்ஷாட் ஆஃப் யூர் வால்யூம் த ஸ்னாப்ஷாட் ஆர் இன்க்ரிமெண்டல். திஸ் மீன்ஸ் தட் ஒன்லி தி பிளாக்ஸ் ஆன் தி டிவைசஸ் தட் ஹேவ் சேஞ்ச்டு ஆஃப்டர் யுவர் லாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ஆர் சேவ்டு. ஓகேவா, நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டே சாட்டர்டே ஒன்று எடுத்துருக்கிறேன், இன்றைக்கி ஒரு பேக்கப் எடுத்துருக்கேன்னா இந்த சாட்டர்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டே வரைக்கும் உள்ள சேஞ்சஸ் மட்டும் தான் இங்கே வந்து பேக்கப் எடுக்கும். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல், அதான் இன்க்ரிமெண்டல் பேக்கப்னு சொல்கிறாங்க. த ஸ்னாப்ஷாட் டெலிஷன் ப்ராசஸ் இஸ் டிசைன்டு ஸோ தட் யூ நீட் டு ரிட்டைன் ஒன்லி தி மோஸ்ட் ரீசெண்ட் ஸ்னாப்ஷாட் இன் ஆர்டர் டு கிரியேட் தி வால்யூம். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இதை வந்து வேணால் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டே இருக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். க்ளவுட் வாட்சில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து லைஃப் மேனேஜர்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லைஃப் மேனேஜர்லையும் பண்ணிக்கலான்றாங்க வந்து. ஓகேவா, திரும்பவும் இதே தான் திரும்பவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக வந்து ஸ்னாப்ஷாட்டை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்னாப்ஷாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லை என்னென்னா நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம இப்போ இதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இது வேணாம்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் ஸ்னாப்ஷாட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆயிரும். அது மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிங் ஸ்னாப்ஷாட் காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்டைம் அந்த ஸ்டோரேஜ் மட்டும் தான் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி வந்து நம்ம வந்து பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து கீழே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, இவங்க வந்து இதை வந்து பாருங்கள். பட் மெயினாக வந்துட்டு இந்த கான்செப்டை வந்து நீங்கள் படிங்க. எல்லாமே வந்து நான் எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கான்செப்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களோ நீங்கள் படித்து பாருங்கள். படிச்சுட்டு உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் என்கிட்ட வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு காப்பி பண்ணுறது எப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய வால்யூம் நம்மளுடைய ஸ்னாப்ஷாட்டை வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷனில் போய்ட்டு காப்பின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீஜன் காப்பி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். டெஸ்டினேஷன் வந்து நமக்கு வந்து ஆரிகான் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணணும்னு இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மும்பைக்கு வேணும், மும்பைக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்கிரிப்டட் ஆல்ரெடி இந்த இது வந்து என்கிரிப்ஷன் தான். நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் தான் என்கிரிப்ட் ஆகும், இல்லாட்டி ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. காப்பி ஆகும்போது இங்கே வந்து என்கிரிப்ஷன் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்கிரிப்டே ப்ரீவியஸ்லி அன்என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட் சேஞ்ச் தி கீ. நீங்கள் வந்து கீ எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தீங்க. அந்த கீ கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனையும் அந்த ஓனருக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து அவரால் எல்லாமே பண்ண முடியும். இல்லாட்டி வந்து என்கிரிப்ஷன் வந்து அவர் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ இன்கேஸ் என்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மாஸ்டர் கீ வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குது. ஓகேவா, இந்த மாஸ்டர் கீ நீங்கள் இப்போ மல்டிபிள் மாஸ்டர் கீ இருக்குன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிரும். இன்கேஸ் வந்துட்டு வேறு ஏதாவது மாஸ்டர் கீ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவர் காப்பி பண்ணுறாரு இல்லையா, காப்பி பண்ணி அவர் யூஸ் பண்ணும்போது அவரால் முடியாது வந்துட்டு. இன்கேஸ் நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு வேறு மும்பை ரீஜனில் உள்ள ஒரு டெக்னிக்கல் டீமுக்கு வந்து நான் வந்து காப்பி பண்ணி கொடுக்குறேன்னா இன்கேஸ் அது வந்து பார்த்தோன்னா ரீஜன் மாறுது இல்லையா. இப்போ நமக்கு வந்து அக்சஸ் வந்துட்டு ஒன்லி ஆரிகான் ரீஜன் தான் இருக்குது. மும்பை ரீஜன் வந்து நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் இப்போ மும்பையில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து லோக்கல் காப்பியாக மாறிடும். அதான் இங்கே வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துடணும். இங்கே லோக்கல் போட்டிங்கனாலே தனியாக வந்துடும். சாரி, லோக்கல் இல்லை, பட் வந்து அதான் மீனிங் வந்துட்டு இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம இங்கே எப்படி அக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவரும் வந்து அந்த ரீஜனில் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அட்டவணையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இது வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம காப்பி பண்ணுறது இங்கே உள்ள மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு இவங்களே ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு காப்பின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க சொல்கிறதா வந்து ஜஸ்ட் வந்துட்டு கன்சோலில் போகிறீங்க, ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணுறீங்க, இங்கே வந்துட்டு ஆக்ஷனில் போய்ட்டு காப்பியை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்துட்டு காப்பி ஸ்னாப்ஷாட் டைலாக் நமக்கு வரும். அதில் வந்து டெஸ்டினேஷன் ரீஜன் நீங்கள் வந்து செலக்ட் தி ரீஜன் வேர் யூ வாண்ட் டு ரைட் தி காப்பி ஆஃப் தி ஸ்னாப்ஷாட். நீங்கள் வந்து எங்கே வேணுமோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டெஸ்கிரிப்ஷனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் என்ன.
ஜஸ்ட் வந்துட்டு என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் அதெல்லாம் காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் வந்து ஐடென்டிஃபிகேஷனாக தான் வச்சுக்கிறது. என்கிரிப்ஷனும் அதே மாதிரி தான் வந்து என்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு என்கிரிப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தான் வந்து புதுசாக என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதுக்கப்புறம் காப்பியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆயிரும். நீங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும் போது வந்து ஃபெயில் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு AWS EC2 டெஸ்கிரைப் ஸ்னாப்ஷாட் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது. நான் வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து டாபிக் வரும், அப்போ வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து AWS CLI வந்து எப்படி எனேபிள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து நார்மலாக வந்துட்டு நம்ம இதில் பார்த்த மாதிரி தான், நம்ம ஏஎம்ஏல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஓன்டு பை பப்ளிக் ஸ்னாப்ஷாட்டு, ப்ரைவேட் ஸ்னாப்ஷாட்னு இருக்கும். இங்கே அதே மாதிரி ஏஎம்ஏல இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும், ஓன்டு பை பப்ளிக் இமேஜ்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். யாராவது வந்து ஸ்னாப்ஷாட்டை க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்னாப்ஷாட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய காப்பி உங்களுக்கு வந்து பப்ளிக் அக்சஸோட கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓன்டு பைனா உங்களுடைய இது, ப்ரைவேட்னா உங்களுக்கு வேறு யாராவது வந்து உங்களுடைய ஓன் பை வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு யாராவது அக்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் வரும் ப்ரைவேட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே பப்ளிக்னா இப்போ எல்லாருமே இப்போ யாராவது க்ரியேட் பண்ணி போட்டிருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்களே சர்ச் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆரக்கல்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆரக்கல் லேட்டாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து வந்துடும். இப்போ 250 ஜிபிக்கு ஆரக்கல் வந்துட்டு யாரும் க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இதோட என்ன நமக்கு என்ன எக்ஸாக்டாக தெரியாது. ஆரக்கல் டூல்ஸ் பிஃபோர் மோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அது மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கணும். இப்போ வந்து எஸ்ஐபின்னு சொல்லி கொடுத்தா வரதான்னு தெரில, இதில் வரல. இது ஏஎம்ஏல மேக்ஸிமம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு டூல் என்னவோ அதை பார்த்து பண்ணிக்கலாங்க. டூல்ஸ்னு மட்டும் போடுவோம். டூல்ஸ்னால் ரெண்டு தான் வருது. ஒன்று வந்து டிபி மைக்ரேஷன் டூல்ஸ்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒன்று போட்டிருக்காங்க. இன்கேஸ் இது வேணுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கான்செப்ட் எல்லாமே அதே மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு செஷன் எடுத்துடுறேன். ஏதாச்சும் ஒரு இது எடுத்தால் போதும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே காமனாக காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு. இப்போ நிறைய பேர் ஜிஎம்ஓவில் எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஜிஎம்ஓன்ட்டு இந்த இது வந்துட்டு நம்ம வெப் சர்வீஸில் போய் யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரன் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, அன்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட் வந்து எப்படி ஷேர் பண்ணுறது வந்துட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் தி கன்சோல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூஸ் ஸ்னாப்ஷாட் இந்த நேவிகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்னாப்ஷாட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆக்ஷனில் போய்ட்டு மாடிஃபை பெர்மிஷன்ஸ், இந்த ஆப்ஷனே இல்லைங்க வந்துட்டு. ஒரு நிமிஷம். இங்கே இந்த ஆப்ஷனுமே கிடையாது. வந்து திரும்ப ஒரு வால்யூம் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். 1 ஜிபியில் ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணிவிட்டு என்கிரிப்ட் பண்ணாமல் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணால் அதுக்கப்புறம் ஸ்னாப்ஷாட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்னாப்ஷாட்டில் போய்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி அதை படித்து தான் பார்க்கலாம். ஓகே, என்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ன்ற ஆப்ஷன் இல்லை. ஓகே, இது வந்து என்கிரிப்டட்
வால்யூம் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட் வந்துட்டு இந்த என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. என்கிரிப்டட் எங்கேருந்து வந்துச்சு, வால்யூம் கிரியேட் பண்ணும்போது என்கிரிப்டட் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக கிரியேட் பண்ணுறோன்னா இங்கே வந்து நாட் என்கிரிப்டட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. இதில் என்ன இருக்குது வந்து பப்ளிக் ப்ரைவேட் எல்லாமே கொடுத்துக்கலாம். என்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்க முடியாது. நீங்கள் வேணும்னா வந்துட்டு அன்என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதுனா நீங்கள் வால்யூமில் போய்ட்டு நீங்கள் பண்ணணும். அது ஒர்க் ஆகுமான்னு ஒரு நிமிஷம் அதையும் பார்த்துடலாம். இங்கே வந்து மாடிஃபை வால்யூமில் போய்ட்டு என்கிரிப்ஷன் ஆப்ஷனோட இங்கே எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் என்கிரிப்ஷன் வேணுன்னா புதுசாக வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை வந்து இது பண்ணி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறோன்ட்டு. ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இதை வந்து புதுசாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து என்கிரிப்டட் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் பண்ண முடியும். புதுசாக வந்து ஒரு என்கிரிப்ஷன் வேணால் பண்ண முடியாது வந்துட்டு. இப்போ புதுசாக ஆல்ரெடி க்ரியேட் பண்ண என்கிரிப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுக்கவே இல்லை எங்கேயுமே வந்துட்டு. ஒரு என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு இப்போ வந்து என்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இது வந்து அடிஷனல் வால்யூமில் என்கிரிப்ஷன் வந்து இங்கே பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த என்கிரிப்ஷன் பண்ண வால்யூமுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் மாடிஃபை ஆப்ஷனே வரல. ஏன்னா அவன் டிசேபிள் பண்ணி வச்சுட்டாங்க டிஃபால்ட்டாக வந்துட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிறதுக்கு ஆப்ஷன் வருது. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு என்கிரிப்ஷன் வந்து அன்என்கிரிப்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து தான் ஒரு வால்யூம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இங்கே என்கிரிப்டட் திஸ் வால்யூம் தான் வருது. ஓகே, என்கிரிப்ட் பண்ணிட்டுனா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன் திரும்ப வந்துட்டு. என்கிரிப்ட் அன்என்கிரிப்ட் வந்து செப்பரேட்டாக கீழே இருக்குதுமா, அதில் பார்க்கும்போது வேணால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஆப்ஷனில் எப்படி கீழே வந்துடும், இங்கே டாக்குமெண்ட்லேயே கீழே இருக்குன்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதில் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஓகேவா. இப்போ மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணதில் மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. இன்கேஸ் வந்துட்டு உங்களுடைய என்னென்ன மாடிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மாடிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு இல்லாட்டி ப்ரைவேட் மாற்றிக்கலாம். ப்ரைவேட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் டைம் வந்துட்டு, இந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே இருக்கும். மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்லையா, இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு இப்போ என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க முடியாது. நான் வந்து இப்போ உங்களுடைய யாராவது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்துடும். சம்டைம் வந்து டிலே ஆகும். ஓகேவா, அதான் வந்துட்டு மெயினாக பார்த்துக்கணும். பப்ளிக்னா இது எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்து யார் வேணாலும் இந்த பர்டிகுலர் வால்யூமை வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க வந்துட்டு. இதில் வந்து ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட் யூஸிங் தி கன்சோல்னு ஜஸ்ட் வந்து நம்மளால் இது பண்ண தான் முடியும். ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு ஓகே, இது வந்து கேஎம்எஸ் கன்சோல் செப்பரேட்டாக போக சொல்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு நம்ம வேணாம் வந்துட்டு. இது நம்ம செப்பரேட்டாகவே எடுத்துடலாம். கேஎம்எஸ் இது சிஎம்கே வந்துட்டு இதில் போய்ட்டு நீங்கள் செப்பரேட்டாக கீழெலாம் க்ரியேட் பண்ணோம். இது எனிவே இது வந்து அமௌண்ட் கொஞ்சம் எடுப்பாங்க. அதனால் இப்போதைக்கு இது வந்து பண்ண வேணாம் அமௌண்ட்டு. இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்சஸிங் ஸ்னாப்ஷாட் வந்து அக்சஸ் பண்ணும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மேக்ஸிமம் இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் வந்துட்டு
நமக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்குது. ஸ்னாப்ஷாட் வந்து மேக்ஸிமம் ஏபிஐ வச்சு யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னாப்ஷாட் வந்து பேக்கப் எடுத்துக்குதா இல்லையா, அது என்ன டைப்பு எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ் ஆகிருக்குதா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரிமெண்டல் பேக்கப்பா இல்லாட்டி வந்துட்டு ஃபுல் பேக்கப்பான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏபிஐ கால் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பப்ளிக் ஸ்னாப்ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து சப்போர்ட் ஆகாதுன்றாங்க. அதே மாதிரி வந்து பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் இண்டெக்ஸஸ் வந்துட்டு இண்டெக்ஸஸ்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு டியூஸ்டே வந்துட்டு என்ன என்ன அப்டேட் நடந்துச்சோ அதை வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பேக்கப் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டெக்ஸை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக பேக்கப் எடுத்துரும். ஓகேவா? அந்த அந்த இதுக்காக தான் வந்து இங்கே வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பிளாக் டோக்கன்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கொடுக்குறதா வச்சுக்கோம். அதே வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். லிஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் பிளாக் ஆர் லிஸ்ட்டு சேஞ்ச் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக வந்து செக் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கமாண்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி செக்ஷன்ன்றது வந்து ஒரு ஓஎஸ் லெவல் கமாண்டு, அதுவும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஆக்ஷன்ஸில் என்னென்ன இருக்கும், லிஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் பிளாக்ஸ், ஒரு பிளாக்ஸில் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டில் வந்து எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆன இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் டோட்டல் இன்ஃபர்மேஷன் அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆன ஸ்னாப்ஷாட்டோடைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஓகேவா, அது வந்து எய்தர் சம் இன்க்ரிமெண்டல் பேக்கப்பா இல்லாட்டி இது வந்துட்டு நியூ ஒன்னான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட் இதோட கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஏபிஐ வந்து இப்போதைக்கு பார்க்க போகிறதில்ல. இது வந்து ஜஸ்ட்டு என்னென்ன வேணால் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்ஷாட் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒரு பேக்கப் ஓடிட்டுருக்கு. டெய்லி வந்து மேனுவலாக பேக்கப் எடுக்க முடியாது இல்லையா, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னா அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் வந்துட்டு லைஃப் சைக்கிளை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு இது என்னன்னு சொல்லி நீங்கள் கூட பாருங்கள், பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்படி இது பண்ணுறது, ரிட்டன்ஷன் எப்படி செட் பண்ணுறது, கிரியேஷனு ரிட்டன்ஷன் ப்ளஸ் வந்து டெலிஷன் வந்துட்டு. ரிட்டன்ஷன்னா எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பேக்கப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனோட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆட்டோ பேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கான்னு தெரியல. இப்போது ஆர்டிஎஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஎஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அங்கே வந்து ரிட்டன்ஷன் பீரியட் வந்து காமிக்கும். ஓகேவா, இப்போ ஆர்டிஎஸ்ன்றது டேட்டா பேஸ் உடையது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன். நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்னாப்ஸ் இங்கே அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் டேட்டா பேஸ் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு நிமிஷம் டேட்டா பேஸ் ஓடிட்டு பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈஸி கிரியேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு PostgreSQL நான் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிவிட்டு இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பேக்கப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ண போகிறதில்ல, க்ரியேட் கொடுத்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ ஈஸி கனெக்ட் வேண்டாம், அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்டு க்ரியேட் வச்சுக்கலாம். இங்கே பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே
இங்கே இருக்குது இல்லையா, அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் பேக்கப் பண்ணுறது இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் டிஃபால்ட்னா 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் எப்பவுமே எடுக்காது. இன்கேஸ் நீங்கள் ஆட்டோ பேக்கப் எனேபிள் பண்ணிங்கன்னா 7 days வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஓகே, ஒன்லி 7 days பேக்கப் மட்டும் மெயின்டைன் பண்ணோம், ரிமைனிங்லாம் அதுவே டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே மெயின் பண்ணது தேவையில்லை, அதுவே 7 days பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் இருக்கான்னா இருக்காது. இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் பார்த்ததில் ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம எம்மா கொடுத்துட்டு போயிடுவோம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தா நமக்கு தெரியும், இங்கே வந்து ஆட்டோ பேக்கப்னு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அதனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இதில் போய் அக்சஸ் பண்ணிக்கலான்றாங்க. லைஃப் சைக்கிளில் போய் தான் நம்ம வந்துட்டு பேக்கப் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணணும். பட் இங்கே வந்துட்டு ஆர்டிஎஸில் அதுவே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கிரியேட் பேக்கப் ஆட்டோமேட்டட் இது வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரியேஷன், அதுக்கப்புறம் வந்து ரிட்டன்ஷன், அதுக்கப்புறம் டெலிஷன் ஆஃப் தி ஸ்னாப்ஷாட் டேக்கன் டு தி பேக்கப் ஆஃப் தி அமேசான் இபிஎஸ் வால்யூம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படிலாம் வந்து இது பண்ணணுன்றதை வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண வேணாம். பட் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதில் வந்து பாலிசி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ள படிச்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ ரிக்வெஸ்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோல் ஒன்று கிரியேட் பண்ணுன்றாங்க. ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்சஸ் கொடுக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோலை வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஈஸி இன்சூரன்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாலிசி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு என்ன வால்யூம் இன்சூரன்ஸ்னா இது வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து சும்மா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸ்னாப் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்துட்டு என்ன வால்யூமா இல்லாட்டி இன்சூரன்ஸான்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து வேல்யூ ரிக்யூர்னு வருது. பாலிசி வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. நம்ம வந்துட்டு ஓகே, பாலிசி கிரியேட் பண்ணால் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். இது வந்து நம்ம இன்னும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன், இது புதுசு தான் வந்துட்டு. ஓகேவா, அதனால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஷெட்யூல் நேம் கொடுக்குறீங்க, டேட் வந்து எப்போ இது எடுக்கிறது டெய்லியா இல்லாட்டி வந்து வீக்லியா மந்த்லியா இயர்லியான்னு சொல்லிட்டு. கஸ்டமைஸ் க்ரான் ஜாப் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துருப்பாங்க க்ரான் ஜாப் வந்துட்டு. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரான் ஜாப் வந்து என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஓஎஸ் லெவலில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பேக்கப் ஷெட்யூல் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஜாப் ஷெட்யூல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. மினிட்ஸு, ஹவர்ஸு, டே ஆஃப் மந்த்து, அதுக்கப்புறம் மந்த்து, டே ஆஃப் வீக்கு, இயர்ஸ்ன்னு அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து வேணால் அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு ரிட்டன்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கவுண்ட்னா எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. ஏஜ்னா டேஸ் வந்துடும் நினைக்கிறேன். இன்டர்வல் வந்து டேஸ் வந்துடும் இங்கே வந்துட்டு. உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் நீங்கள் கொடுக்குற வால்யூம் இருக்கு இல்லையா, என்ன வால்யூம் கொடுக்குறீங்களோ அந்த வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இந்த பாலிசி மட்டும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது வந்து கிரியேட் பண்ண போகிற மாதிரி சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் வந்து நீங்கள் இது ஒரு ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூச்சரில் எங்கேயாவது வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கலாம், அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி வந்து பாஸ்ட் ரெஜிஸ்டர், இப்போ இது வந்து பாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அதுக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, இங்கே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து எல்லாமே பண்ணிக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துக்கலாம். அதான் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டு இங்கே வந்து பாலிசி வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாலிசி வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய செலக்ட் லைஃப் சைக்கிள் பாலிசி ஃப்ரம் தி லிஸ்ட்டு. ஓகேவா, நமக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்க வந்து நமக்கு வந்துட்டு. அதனால எதுவும் விட்டுட்டேன். வேணும்னா திரும்ப ஒரு க்ரியேட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால் பாலிசி எதுவுமே வரல. இல்லாட்டி இது பாலிசி எப்படி க்ரியேட் பண்ணணும் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே எதுக்கும் கொடுத்துருப்பாங்க வந்துட்டு எல்லாத்தையுமே. நீங்கள் இதை அப்படியே பேஸ் பண்ணி போகலாம்.
ஓகேவா? இது மட்டும் இப்போ இன்னைக்கு இது மட்டும் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே போயிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஈஸி இன்சூரன்ஸ் மானிட்டரிங் எப்படி பண்ணுறது, ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா மேக்ஸிமம் சிபி யூட்டிலைசேஷன் நெட்வொர்க் இல்லாட்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து பார்த்து நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு நம்மள இந்த இன்சூரன்ஸ் டைப் வந்து திரும்ப பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வேணால் இப்போ வேணால் பார்த்துலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ இன்சூரன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி சூஸ் பண்ணுறது, இப்போ கேமிங்னா கேமுக்கு வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, வெப் சர்வீஸ்க்கு வந்து எந்த இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிபி நீங்கள் டேட்டா பேஸ் போட போகிறீங்கன்னா அதுக்கு வந்து எந்த இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க அமௌண்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் பர்பஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஜென்ரல் பர்பஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் டைப் ஏன்னு இருக்கு இல்லையா, ஏன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓகேவா, சின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி இங்கே மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க. சின்னா கம்ப்ளீட்டு, ஏன்னா ஜென்ரல் பர்பஸ்லேயே வந்துடுது. இந்த மாதிரி வந்து வரிசையாக இருக்குது இல்லையா, ஒன்றுக்கும் நம்ம வந்து இப்போ ஏல வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த ஏ சீரீஸில் உள்ளது எதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை C4 உள்ளது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மேக்ஸிமம் வெப் சர்வர்ஸ்க்கும் இது கண்டெய்னர் வந்துட்டு ஓகே டாக்கர் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, கூபர்நெட்டு டாக்கர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. M5 எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஸ்மால் அண்டு மிட் சைஸ் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. டேட்டா ப்ராசஸிங் ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே டேட்டா பேஸ் ரிலேட்டடாக எல்லாமே வருது. ஓகேவா, டேட்டா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக இது கேட்சில் வந்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்துட்டு பேக்அண்ட் சர்வரில் SAP ரன் பண்ணுறதுக்கு, ஓகே, ஷேர் பாயிண்ட்ன்றது மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட்றது அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி தான், ஸ்ட்ரீமிங் மாதிரி தான் வந்துட்டு. ஓகே, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. M6GDன்னு அப்ளிகேஷன் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க, கேமிங் சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் டேட்டா ஸ்டோரு, கேச்சிங் ஃப்ளைட், இந்த மாதிரி ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும், எதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் ரிலேட்டடான நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸுக்கு எப்படி இருக்கும், இன்சூரன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செப்பரேட்டாக ஒன்றுக்கும் செப்பரேட்டாக இருக்கும். ஐஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ஐஓ ரைட்ஸ் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரியல் டைமாக வந்து ஒர்க் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா CPU பேஸ்டோ இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா மெமரி லெவல் பேஸ்டு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சிபியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், CPU கிரெடிட் 800ன்னு சொல்லிட்டு. இதுவும் நான் ரொம்ப பார்த்ததில்ல, இதே நீங்கள் வந்து ஒரு இடம் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எரர் வரும். நம்ம இதுலேயே வந்துட்டு RDSலேயே எனக்கு எரர் வரும். இந்த எரர் வந்துச்சுன்னா நம்ம அதை படித்து பார்க்கும்போது மறந்து போச்சு எனக்கு வந்துட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் கூட படித்து பார்த்துக்கலாம். இப்போ டைம் இல்லைன்றதுனால அப்படியே இது பண்ணிடுறேன். இந்த தியரட்டிக்கலாக வந்து ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இன்னும் வந்துட்டு உங்களுக்குள்ள மைண்டில் வந்து பக்காவாக ஏறிடும். ஓகேவா, அதனால் வந்து இதையும் வந்து ஓரளவு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. லிமிட்டட் மோடு இது எல்லாத்தையும் வரிசையாக வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றா பார்த்துட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை மட்டும் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். இன்சூரன்ஸ் ஸ்டோர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இன்சூரன்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம திரும்ப ஒரு பார்க்கணும். இது இன்டெப்த்தாக கொடுத்துருப்பான். பர்ச்சேசிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நம்ம வந்து அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ப்ரைஸின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போகணும். இங்கே போய் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. இதில் டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ப்ரைஸிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஓரியண்டாக இருக்காது. ஓகே, இது என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆன் டிமாண்ட் என்ன, ஸ்பாட்னா என்னன்னு சொல்லி இந்த மாதிரி சேவிங் பிளான் என்னென்னு பார்த்துக்கலாமே தவிர இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு செப்பரேட்டாக பேஜ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா, அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ரீஜனல் ஜோனல் ரிசர்வ்டு இன்சூரன்ஸ் அதுக்கு இந்த மாதிரி வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் வந்துட்டு எல்லாமே. மாடிஃபைடு ரிசர்வ்டு இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து 2-3 இருக்குது. வந்து கன்வெர்ட்டபிள் ரிசர்வ்னா என்ன, மாடிஃபைங் ரிசர்வ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று வந்துட்டு. ஓகேவா, எந்த இடத்துல வந்து இப்போ வந்து ரிசர்வ்டு இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 100 ஜிபி வச்சு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஜிபி வச்சு வாங்கிட்டு நீங்கள் வந்து இப்போ திரும்ப வந்து ரிடியூஸ் பண்ணணும். காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம பெரிய லெவலில் திங்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா 100 ரிசோர்ட் இன்ஸ்டன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா 100மே வந்து நீங்கள் வந்து சரி இனிஷியலாகவே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. நிறைய யூசர்ஸ் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க நிறைய ஸ்டோரேஜ் நிறைய வந்து ஆக்டிவிட்டிலாம் அந்த சர்வரில் இல்லை, அதனால் ரெடியூஸ் பண்ணிடலாமான்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது. 3 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. 1 இயர்க்கோ இல்லாட்டி 3 இயர்ஸ்க்கோ பே பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லாட்டி சேம் கான்ஃபிகரேஷனில் உள்ள வேறு ஏதாவது இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து கன்வெர்ட்டபிள் இல்லாட்டி மாடிஃபைன்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனே நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ சொல்லுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? ஆமாம்மா. ஆமாம்மா, ஆரக்கிள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆரக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் சேர்த்து இருக்கும். இங்கே வந்து குமுலேட்டிவ் இருக்காது, இன்க்ரிமெண்டல் பேக்கப் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். இல்லை, ஆரக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் பேக்கப்னு இருக்கும் இல்லையா? இங்கே வந்து குமுலேட்டிவ் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க ஆரக்கிளில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் பேக்கப் மட்டும்தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆரக்கிள் மாதிரியே தான் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் நடந்துச்சுன்னா அப்டேட் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கும். இல்லாட்டி இன்ஸ்டன்ட் நடந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு இருக்கும். பட் ஆரக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் என்ன சேஞ்சஸ் நடந்தாலுமே நம்ம வந்து பேக்கப் செப்பரேட்டாக எடுக்கும் இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிபிக்குள்ளே அவன் மாடிஃபை ஆகிக்கொண்டுறான். கரெக்டாக? இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஜிபிலேயே மாடிஃபை ஆயிரும்ன்றான். இப்போ இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மெயினாக அவன் சொல்கிறதே இதான் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிபி பேக்கப் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர் ஜிபி ஜஸ்ட் மாடிஃபை மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா அந்த 4 ஜிபி இங்கேயே மாடிஃபை பண்ணி தனியாக ஸ்பில் பண்ணி எடுத்துருதுன்றான். நீங்கள் இங்கே படித்து பாருங்கள், இந்த இதில் வரும். உங்களோட இதை படித்து பாருங்கள் எப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நான் 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 சொல்கிறத விட நீங்களாக படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். பட் கிட்டத்தட்ட வந்து சிமிலர் தான், ஆரக்கிள் மாதிரியே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. சேம் லைக் ஆரக்கிள் தான். வேறு ஏதாவது டவுட் இருக்குதா? வேறு இருக்காது? ஓகேங்க, நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்தராக வந்துட்டு நம்ம இது பண்ணலாம்.